இன்று ஒரு சமுதாய விடுதலைக்காக, சமூக நல்லிணக்க போராளியாக, சமத்துவ போராளியாக, சமூக நீதி போராளியாக, தமிழினத்தின் போராளியாக இன்று இருக்கின்ற நமது மதிப்புக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களே, நமது இந்த நல்லதொரு போராட்டத்திலே கலந்திருக்கின்ற பேராசிரியர் டாக்டர் கதிரவன் அவர்களே, இரா மாமலன் அவர்களே, ரேவதி நாகராசன் அம்மா அவர்களே, ஆசை தம்பி ஐயா அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, நமது பாசத்துக்குரிய எல்லார்த்தையும் இளைய தளபதி, அந்த தளபதினெல்லாம் சொன்ன எனக்கு பிடிக்காது. உண்மையான தளபதி ஷியாம் மட்டும்தான். ஏன்னா எதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும். இன்று நல்ல ஒரு போராட்டம். விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த ஜெகத்குருவா இருக்கின்ற பாபுஜி சாமிகள் என்றோ எப்பொழுதும் எந்த காலச்சூழலையும் உங்களோட தான் நான் இருப்பேன். அது இன்றல்ல நேற்றல்ல, அதன் ரத்தத்தில் ஊறியது. நான் 8 வயசுலேயே பூணூல் எங்கள் தாத்தா போட்ட போது கலட்டி வச்சு போட்டு மற்றவங்க தோல் மேலே கை போட்டு வீதியில் நடந்து வந்தவர். அன்றே கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டவர். அதனால தான் 2009 முதல்ல ஆன்மீகத்தை எடுத்த போது மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி 18 கிராமங்களில் ஆலய பிரவேசம் நடத்தின சுவாமி. நான் பல போராட்டங்களில் ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால் நீதி தருவால் மேதினிலை இட்டார் பெரியோர் இடாதார் இழிக்குழுத்தோர் பட்டாணி நல்லபடி. அப்போ எல்லாத்துக்கும் சோறு போடுறேன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள்னு நான் அன்றே சொன்னேன். அப்பேற்பட்ட இந்த சமூகம், ஊருக்கெல்லாம் சோறு படைத்த சமூகம், உலகத்திற்கே தமிழன் என்ற கீழடி நாகரிகத்தை, உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இந்த சமூகம் இன்று எதற்காக இப்ப ஒரு போராட்டத்தை தலைநகரிலே இந்த கடும் குளிரிலே டிசம்பர் மாதத்தில் இந்த குளிரில் போராடணும்? அந்த நிலைமைக்கு கொண்டு சென்றது யார்? ஆளுகின்ற வர்க்கம், அதிகார வர்க்கம். நம்மை அடிமைப்படுத்தியதுக்கு காரணம் என்ன? டாக்டர் ஐயா சொல்லும் பொழுது சொன்னார்கள், மலையை திருத்துவது எவ்வளவு சிரமம். அந்த பாறையை வெட்டுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத காலகட்டத்தில் பாறையை வெட்டி ஒழுங்குபடுத்தி ரோடு போட்டு எல்லாம் ஒழுங்குபடுத்தினோடனே பெரும் முதலாளிகள் அந்த இடத்துல ஆக்கிரமி பண்ற மாதிரி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக. அம்மா சொன்ன அந்த பரதேசிங்கிற அந்த படத்தை நான் சென்னையில் பார்த்தேன். நான் சினிமா பார்த்ததில்லை. அன்னைக்கு ஒரு நாள் அந்த படத்தில் நான் சென்னைக்கு போயிருந்தது கூப்பிட்டு போயிருந்தாங்க. எவ்வளவு வேதனை செல்லும் பொழுதெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு மலைக்கு போகிறது குளிர் எப்படி இருக்கும்? அங்கே என்ன சொட்டர் இருந்திருக்குமா? சாக்கை போட்டுட்டு அந்த 1909ஆம் ஆண்டு பிளாக் அப்படிங்கிற வியாதி வந்துச்சு. நூற்றுக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடும்பத்தோடு அழிஞ்சாங்க பிளாக்குங்கிற வியாதினால, மருத்துவம் இல்லாமல். அப்படியெல்லாம் சின்னல் பட்டு அண்ணல் பட்டு இன்னைக்கு ஒரு தேயிலை தோட்டத்தை உருவாக்கி அந்த தேயிலை தோட்ட மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய வாழ்க்கை என்பது எப்படி இருந்தது? டாக்டர் போகிற வரைக்கும் இருள் இருந்தது. டாக்டர் அங்கே கால் வச்சாரு, அவங்களுக்கு ஒளி கிடந்தது. சும்மா அந்த மாஞ்சோலை தொழிலாளருக்கு சொல்ல நான் வர கிடையாது. அவர் செல்லும் பொழுது ஒரு தகர செட்டுக்குள்ளார 4 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றது. 1993-94 அவர் சென்றதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை அவர் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைச்சது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செட்டு கிடைச்சது. இதெல்லாம் ஏதோ ஒரு தன் இடத்திற்காக அவர் செய்யவில்லை. அங்கே ஏதோ நீங்க சொன்ன மாதிரி தேவேந்திர குலவேளாளரும் பறையர் மட்டும் இருந்ததா இல்லை, அங்கே விஸ்வகர்மா சமுதாய மக்களும் இருந்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கலப்பையிலேருந்து கடப்பாறை கத்தி கடலை மம்மட்டிலேருந்து செஞ்சு கொடுத்த எல்லாம் எங்கள் சமுதாயம் தான். நாங்களே நீங்கள் எதுவும் செஞ்சிருக்க முடியாது. நாங்களே நீங்கள் எதையுமே ரெடி பண்ணிக்க முடியாது. அதனால உங்களோடு பின்னி படிந்த சமுதாயம் எங்கள் சமுதாயம் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால தான் சாமி எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த சமூகத்தை அவர் ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து வச்சிருக்கார். மாஞ்சோலை என்கின்ற ஒரு சிறு புள்ளியை கண்டுகொள்ளாமல் விட்டால் வால்பாறை இருக்கின்ற பல லட்சம் மக்கள் வீதிக்கு வர வேண்டிய நிலைமை வரலாம். முடிஸ், அக்காமலையிலெல்லாம் பல பேர் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் இன்னைக்கு அதிகம் வச்சு பாருங்க. அப்புறம் குன்னூர், கூடலூர், ஊட்டி,
அதை தாண்டி இருக்கின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இது பண்றதில்ல. யாரையும் வனத்திற்குள்ளார இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு தொல்லை கிடையாது. வனவிலங்கு காட்டுக்குள்ளார இருக்குது. தேயிலை தோட்டத்துக்குள்ளார இவங்க தான் கொண்டு வந்து விட்டுருவாங்க போல இருக்குது. புலி அங்கே போன ரூட்டை இவங்க தான் கேட்பாங்க போல இருக்குது. அதே வரலினாலும் கூட கொண்டு வந்து விடுறாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி விடுற புலி அது பயந்து ஓடி அது செத்து போயிடுது. ஏன்னா இன்னைக்கு பல்வேறு போராட்டங்களை டாக்டர் எடுக்கிறார். டாக்டர் எடுக்கிற ஒவ்வொரு போராட்டங்களும் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அதில் எவ்வளவு விதமான உண்மைகளை அவர் ஆய்வு பண்ணி எடுக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோன்னு ஒரு விஷயங்களை அவர் பேசுவதில்லை. நானே ஒரு விஷயத்தை உண்மையாக சொன்னால், சாமியே சொன்னாலும் அதை ஆய்வு பண்ணி தான் நான் பேசுவேன் அப்படிம்பார். சாமியே சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார். அப்பேற்பட்டவர் இன்று இந்த போராட்டத்தை டெல்லிக்கு எடுத்து கொண்டு வர்றார். இந்த 3.5 இடம் ஒதுக்கீடை வந்து நான் கேட்டேன். உள்ளோட ஒதுக்கீடுல என்னங்க பிரச்சனை இருக்குது? அப்பதான் அவர் சொன்னார், எல்லா விஷயங்களும் இந்த எஸ்சி மக்களுக்கு கரெக்டாக மக்களுக்கு போய் சேர்ந்த அந்த 3 பிரிவினருக்கு அவங்களுக்கு போய் சேராம ஒருத்தரே அனுபவிச்சா எப்படி சாமி அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொல்றத ஒரு கல்ல வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பாயிருச்சல்ல. எல்லோரும் அரசாங்க வேலை நீங்க பெறணும்னு தான் வெள்ளரிக்கை கேட்டார் அன்று. இன்றும் வெள்ளரிக்கை கேட்டிருக்கார். அப்படி இதற்கெல்லாம் காரணம் என்ன? அதிகாரத்தை இவரிடத்திலே முழுமையாக இருந்தால் இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்காது. சொல்றாங்க ஓட்டுரிமை இருக்குது, ஓட்டுரிமை இருக்குது, இன்னைக்கு 2 கோடி பேர் இருக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப ஏன் வந்து நல்லவர்கள் ஆட்சி கட்டல வரல? பிரியாணிக்கு கோட்டருக்கு விலை போகிற மாதிரி சூழ்நிலை ஏன் வந்தது? அதை சிந்திச்சு பாருங்க. அதை நீங்க சரியா உண்ணி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துலன்னு சொல்ல. தென்காசியில கிட்டத்தட்ட 15 நாள் நான் பிரச்சாரத்தில் இருந்தேன். ஒரு சாமி நான் வாழ்க்கையில் இருந்தது. நான் வந்து அரசியல் பிரச்சாரம் இல்லை, நான் வீதி வீதியாக என் சமூகம் அளிக்கின்ற மக்களிடத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் தினமும் காலையில் 6 மணியிலிருந்து மாலை 8 மணி வரைக்கும் கூட்டங்கள் நடத்தினேன். விஸ்வகர்மா சமுதாயம் எல்லாருமே வந்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தான் ஓட்டு போடணும், டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு போடணும்னு வீதி வீதியாக இறங்கி சேலச்சிட்டோம். என்ன காரணம்? எல்லாரும் கேட்டாங்க, ஜெகத்குரு எதுக்கு வந்து இப்படி கேட்குறாருன்னு. நான் சொன்னேன், அவர் சமூகத்துக்கு மட்டும் தலைவர் இல்லை, அவர் எம்பியாவோ எம்எல்ஏவான அனைத்து சமூகமும் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் தன் சமூகத்தை ஒரு கண்ணாகவும் மற்ற அனைத்து சமூகத்தையும் மறு கண்ணாக பார்க்கிறார். அதனால தான் அவருக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சமூக நீதி காவலர். ஒரு சமீபத்திலையும் கூட ஒரு பேட்டி நடந்தது, யார் உண்மையான சமூக நீதி காவலர்னு சொல்லிட்டு 3 தலைவர்கள் பேரை சொன்னாங்க. அதில் நான் சொன்னது டாக்டர் கிருஷ்ணசாமி ஒருத்தர் தான். தன் சமூகத்திற்காக உண்மையாக போராடணும். அவர் நினைச்சிருந்தா எப்போ வேணா, உண்மையிலேயே உங்களுக்கு சொல்றதில்ல தெரிஞ்சுக்குங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் என் இடத்துல வாக்கு கேட்குமா சொன்னேன், அடுத்து வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். நீங்கள் வேணா மாறுறதுன்னா மாறிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். கொள்கைக்காக வந்து பதவிக்காக வந்து என் சமூக மக்களை நான் அடமானம் வைக்க மாட்டேன் சாமி. அது பதவி என்பது முக்கியமல்ல, தன்மானம் சுயமரியாதை முக்கியம். இது சட்டமன்ற தேர்தல் நடந்தது. யார் இடத்துல கூட்டணி வச்சுக்கலாம் போது அவர் சொன்ன ஒரே தன்மானம் முக்கியம். தன்னுடைய இனத்தை அடமானம் வைத்து எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி பணத்தை சொன்னா சரித்திரத்தில் இருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே நீங்க யாரோ பேரெல்லாம் சொல்றாங்க, அவர் பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நமக்கு எதுக்கு வம்பு. அதாவது எம்பியா இருக்கலாம் எம்எல்ஏ இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஒருபோதும் சரித்திரம் என்பதிலே இடம் இருக்காது. டாக்டர் கிருஷ்ணசாமி ஒருத்தருக்கு தான் இடம் இருக்கும். டாக்டர் கிருஷ்ணசாமி ஒருத்தருக்கு தான் இடம் இருக்கும். எதற்காக அவர் போராடுறாரு? என்ன விஷயத்துக்கோசரம் போராடுறாரு? இன்னைக்கு இத்தனை பேருக்கு இங்க கொண்டு வந்து சேர்த்து இந்த குளூர்ல இந்த ரூம் எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த கூட்டத்தில் சாதனைப்பட்ட விஷயமா? தன் இன மக்களும் தன்னோடு இணைந்து இருக்கின்ற மற்ற மக்களும் இந்த பறையர் மக்களும் மற்றவங்களும் விழிப்புணர்வு அடையணும். அவர்னஸ், இந்த விழிப்புணர்வை ஒருத்தர் ஏற்படுத்துகிறார் பத்தியா? அதனாலதான் ஒரு பேர் விடிவெள்ளின்னு ஒரு இருக்குது. அதனாலதான் ஒரு விடிவெள்ளி இருக்காரு. இதை உணர்த்தணும் மக்களுக்கு. இதை நிச்சயமாக எந்த ஊடகங்களும் வெளிப்படுத்தாது. டாக்டர் கிருஷ்ணசாமி பத்தி ஒரு உண்மையை சொன்னோம்னா எந்த ஊடகமும் சொல்லாது. காரணம் வந்து எல்லாமே காசுக்கு விலை போயிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் காசுக்கு விலை போயிட்டாங்க. அப்படி இருக்கின்ற நேரத்தில் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து நிச்சயமாக இறைவன் வெளிப்படுத்துவார். வருகின்ற 2026 நிச்சயமாக அது நமக்கானதாக இருக்கும். அதை இன்னையிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கணும், அயராத உழைக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பலம் வந்து இத்தனை நாளாக வந்து
தேவேந்திர குல வேளாளர்களோட இருந்தபோது பறையர் சமூகம் கூட இணைஞ்சிருந்தா எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு அதனுடைய மாபெரும் பாடுபட்ட தலைவர்கள்லாம் உண்மையான தலைவர்கள் இங்கே உட்காந்துருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உண்மையாக போராடி இருக்காங்க. அவங்க முகத்தில் தெரியுது தன் இனம் வெற்றி பெற வேண்டும், தன் இனம் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி பெற வேணுங்கிற எண்ணம் இருக்கின்ற அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த எப்பவுமே ஒரு இனம் ஒரு தெரிஞ்சுக்குங்க. உங்களை எல்லாம் இந்த 5 விரல் மாதிரி நீங்க இந்த 5 விரல் தனித்தனியா இருந்தா என்ன ஆகும்? ஈஸியா உடைச்சிடலாம். ஆனா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பாருங்க, இப்படி ஒரு கூத்துனால கூட பலமா இருக்கும். இந்த அளவுக்கு பலங்கிறதுக்கு தான் நீங்க இப்படி கையில வச்சுக்கணும். 5 எல்லாரும் ஒன்று சேரணும். உங்களோட இடத்திலும் சரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒற்றுமையாக வழிநடத்தி அந்த ஒன்றுபடுத்தினால்தான் அரசியல் அதிகாரத்தை நீங்கள் வென்றெடுக்க முடியும். அதுக்கு நான் குருவா இருந்து சொல்றேன், உங்களுக்கு என்றுமே விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய ஓட்டுகளும் வங்கிகளும் நான் சார்ந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்புடைய ஆதரவு என்றும் உங்களுக்கு உண்டு, என்றும் உண்டுன்னு சொல்லி உங்களுடைய போராட்டம் வெற்றியடைய வேண்டும். இந்த 3.5 இடஒதுக்கீடு அது சம்பந்தமான பிரச்சனை தீர வேண்டும். அதே நேரத்தில் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தோட்ட தொழிலாளர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுகின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய முயற்சி வெற்றியாக அன்னை பராசக்தி அருள் உரிவாளாக. ஓம் சக்தி.